பண்றாங்க, என்ன பண்றேன்னு போய் பார்ப்போம். என்ன அப்படின்னா லெக் பீஸ் வச்சு நான் இன்னைக்கு பிரியாணிக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு 4. ஆனா இந்த லெக் பீஸ் வாங்குறதுக்கு நான் என் ஹஸ்பண்ட் அதுக்குள்ள இங்க வந்து சர்பத்து நான் போட போறேன். அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் கிச்சன்ல மசாலாலாம் போடல. எல்லாமே நீங்க எப்படி அரைக்கணும் அப்படின்ற வீடியோ வந்து போட்டிருக்கேன். லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வீட்டுல லெக் பீஸ் வந்துச்சுன்னா என் தம்பி தம்பி சண்டை போடுவாங்க. ஆக்சுவலா 65 நம்ம எவ்வளோ பெருசாக வாங்க மாட்டோம். இன்னும் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கேசரி பவுடரும் 65 ரெடி. நெக்ஸ்ட் இங்கே ரைத்தா எல்லாமே ரெடி. நாங்கள் சாப்பிட வேண்டியது தான். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து என்னவோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம். இங்கேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியும், ரொம்ப பிளாக்காக இருக்க தான் இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம். சமையல் ஆச்சா இல்லையா? என்ன பண்ணுறீங்க? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் லைஃப் ஸ்டைல். இந்த திடீர்னு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறேன். இன்ட்ரோ கொடுக்குறியா? ஆமாம். சரி சரி, இப்போ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சண்டேனாலே ஸ்பெஷல் தான். ஸோ நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சண்டேனாலே ஸ்பெஷல் தான். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் விருந்து தான். என்ன அப்படின்னா லெக் பீஸ் வச்சு நான் இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறேன். பிரியாணினாலே ஸ்பெஷல், அதுவும் லெக் பீஸ் வச்சு யாருன்னா என் ஹஸ்பண்ட் தான். ஸோ அப்பப்போ கட் பண்ணிடுவாங்க. ஆமாம், நிறைய கட் பண்ணுவோம், நிறைய சொதப்புவோம், வீடியோ போயிட்டே இருக்கும். அவங்க எதாவது சொல்லுவாங்க, ஆனால் அதை எடுக்க மாட்டேன். ஆமாம். ஸோ இந்த இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம். ஸோ பிரியாணினாலே ஸ்பெஷல் தான். அதுவும் லெக் பீஸ் போட்டு பிரியாணி செய்யணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். லெக் பீஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு 4. ஆனால் இந்த லெக் பீஸ் வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேப்பா. சரி, அது கூட ஒரு 2-3 பீஸும் வச்சுருக்கேன். ஏன்னா லெக் பீஸ் மட்டும் 4 பீஸ் தான் இருக்கிறதுனால வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம், பிரியாணி எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நான் பிரியாணி செய்யறதுக்கு வந்து 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். நிறைய நம்ம சேனலில் வந்து பிரியாணி ரெசிபி வந்து ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ரொம்ப நாளாக, அதுக்கப்புறம் யார் கண்ணு வச்சாங்கன்னு தெரியல, பிரியாணியே செய்ய முடியல, நான்வெஜ்ஜும் சாப்பிட முடியல. ஃபோன்லாம் வேற வந்துருச்சு நிறைய. நீங்கள் பிரியாணியாக செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் மோஸ்ட்லி நான்வெஜ்னு செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பிரியாணி தான். அதனால் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சாலும் எனக்கு பிரியாணி மட்டும் செஞ்சு கொடுத்து, அது மட்டும் அதுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் அதனால் நமக்கும் வந்து ரொம்ப சிம்பிளாக போயிடும், அவங்க சமைக்கிறதுங்களுக்கு அவங்களுக்கும் ரொம்ப சிம்பிளாக போகும்னாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் அது யாருக்கு பொருட்களே தெரியல, எப்போ பாரு நீங்கள் பிரியாணியே சாப்பிட்றீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அது வந்து செய்யவே எங்களால் முடியல, வீட்டில் செய்யவே முடியல, ரொம்ப ஒரு ரேடானவே ஆயிடுச்சு. அண்டு இந்த வீடியோ நீங்களும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிரியாணி வேணுமா, வாங்க வீட்டுக்கு வாங்க. வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிவிட்டு வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு பிரியாணி தரோம். பட் கஷ்டப்படாதீங்க, நீங்கள் பிரியாணி மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு சேர்த்தே கொடுத்துடலாம். சரி, அதனால் இன்றைக்கி வந்து லெக் பீஸ் மட்டும் போட்டு பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செய்யறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். ஆனால் விசில் போட்டு நான் செய்ய மாட்டேன், எப்போவுமே தம் போட்டு தான் செய்வேன். இன்றைக்கி அதே போல் தான். இப்போ நம்ம அதுக்கு வந்து எண்ணெய் நெய் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இங்கே கொஞ்சம் வீடியோ எடுங்கன்னா என் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே இங்கே வந்து சர்பத்து நான் போட போகிறேன் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நன்னாரி சர்பத்து. நான் இங்கே தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டேன், புதினா எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்படியே இனி கடை தாளித்து விட வேண்டியதான். இப்போ வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் எண்ணெய் நல்லா தாராளமாக ஆட் பண்ணியாச்சு. ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து பிரியாணி இலை, அதுக்கப்புறம் வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே.
இதை ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் அப்படியே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் இந்த இடத்துல சவுண்டு வைக்கிற இடத்துல கை வச்சு மறைச்சிங்கன்னா சவுண்டு கேட்கலாம். இல்லைன்னா செல்ஃபி கேமரா இது செல்ஃபி ஸ்டிக் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க. ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பிரியாணிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த புதினா இதெல்லாம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஆனால் புதினா நிறையாவே எடுத்திருக்கேன். அரிசி வந்து இந்த கப்புக்கு 1 கப்பு, இந்த கப்புக்கு 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். அந்த கப்புனா எவ்வளோ குவான்டிட்டி மெஷர்மெண்ட்டு? 200 கிராம் இருக்கும். காப்படி அப்படின்னா 1/4 கிலோ, 1/4 கிலோ அரிசி. ஓகே, அதுவே நீ சாப்பிட்றியே நான் சாப்பிட்றியா? ஆமாம், எங்கள் அதுவே மீந்து போனால் நைட்டுக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் பேலன்ஸ் வேறு தூக்கி ஃப்ரிட்ஜில் வேறு வைக்கணும். அதனால இன்னைக்கு கட் பண்ணிட்டோம். கம்மியாகவே நாங்கள் இது எக் பீஸ் பிரியாணி பார்த்ததும் என் தம்பி எப்படி ஃபோன் பண்ணுவான். 2 தம்பி இருக்கானுங்க. ஒருத்தன் முடிச்சுடல. ஆமாம், தினேஷ் வந்து சுரே வந்து மெசேஜ் பண்ணுவான், இல்லை ஃபோன் கூட பண்ணிடுவான். என்ன குண்டு ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு. இன்னொரு தம்பி தினேஷ் வந்து அக்கா லெக் பீஸ்லாம் செஞ்சுருக்கியே, ஒரு நாள் தந்தூரி செய்க்கா. அவன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கான், வீடியோ ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான், தந்தூரி செய்க்கா தந்தூரி செய்க்கான்ட்டு. நான் தான் இன்னும் செய்யலைன்னு, எனக்கு சாப்பிட பிடிக்காதனால நான் அதை இன்னும் செய்யலை. ஒரு நாள் பார்ப்போம், எல்லாரும் செய்யும்போது ஒரு நாள். அப்போ பசங்களை இன்வைட் பண்ணிட்டு உன்னை செய்ய வச்சிட வேண்டியது தான். நீ சாப்பிடாது, நாங்களாம் சாப்பிட்டுக்கிறோம். எங்க அப்படிதான் ஒரு நாள் ஏதாவது பிளான் பண்றேன், ஆனா எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இப்போ கூட பரபரப்பாக எல்லாம் ஏஞ்சாச்சு போயாச்சு. இப்போ ரெடி பண்ண லாஸ்ட் மினிட் எனக்கு சுத்தமாக எனக்கு முடியல, அதனால வீடியோ எடுக்கணும். இப்போ எங்கள் அம்மா கூட ஃபோன் பண்ணாங்க, உடம்பு இல்லைன்னா எதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்க விடு அப்படின்னு. நம்ம வீடியோ எடுத்து ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுல, ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதாச்சும் 2 பேரும் சேர்ந்து மோர் தென் 6 மந்த் ஆயிடுச்சு. வீடியோ எடுத்து 2 பேரும் சேர்ந்து ஆல்மோஸ்ட் அவங்க தான் தனியாகவே எடுத்துக்கிறாங்க. ஓகே, அது வதங்கட்டும். அப்புறம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். இப்போ வந்து நான் சர்பத்து குடிக்க போகிறேன். ஏங்க வெள்ளை கலரில் இருக்கு? அவ்வளோதான், ஸ்வீட் கம்மியாக ஆட் பண்ணால் கலர் கம்மியாக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கா உனக்கு? அதுவே ஓவர் ஸ்வீட் தான். சூப்பராக இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே வந்து நான் பிரியாணி செய்கிறேன் அப்படின்னா சிக்கனில் வந்து எல்லா மசாலாவும் போட்டு மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் செய்வேன். ஆனால் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, எதுவுமே நான் சிக்கனில் மசாலாலாம் போடலை, எல்லாமே இந்த எண்ணெயில் போட்டு நான் இன்றைக்கி நான் வதக்க போகிறேன். ஆனால் பிரியாணின்னு ஒன்று பேர், அதில் டிசைனாக அதில் எவ்வளோ வெரைட்டியாக செய்கிறாங்க. வந்து இன்னும் இந்த புதினா கொத்தமல்லிலாம் அந்த இஞ்சி பூண்டோட சேர்ந்து அரைச்சி போட்டு அது ஒரு ஃப்ளேவர் நல்லா தான் இருக்குது. ஆமாம், நான் ஒரு நாள் கொண்டக்கடலை பிரியாணி செய்யும்போது அப்படி தானே சரி நல்லா இருந்துச்சு. ஆமாம், நல்லா இருந்துச்சு. நீங்கள் அப்போ தான் நினச்சி போடலாமா எனக்கு? அப்போ நான் 65 வேறு வறுத்து இருக்கா, சரி அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும், சரி அதனால் இப்படியே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு புதினா அதில் போடலாம். ஆனால் அது போட்டால் 65 நல்லா தான் இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து. ஆமாம், நான் போடல. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். தம் போடும்போது அது கொடுக்கலாம். லைட்டாக இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம இது கூடயே இப்போ வந்து மசாலா நல்லா ஆட் பண்ணிடலாம். மசாலா வந்து இது வந்து பிரியாணி மசாலா நான் வீட்டில் அரைச்சது. ஆல்ரெடி நம்ம சேனலில் கூட எப்படி அரைக்கணும் அப்படின்ற வீடியோ வந்து போட்டிருக்கேன். லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துருங்க. நல்லா சூப்பராக இருக்கும். நார்மலாக கடையில் வாங்கி செய்கிறத விட வீட்டிலே அரைச்சி செய்யும்போது அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து இன்னும் நல்லாவே இருக்குது. குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது நம்ம கடையில் அந்த தனித்தனியாக விற்கும். ஒரு பாக்கெட் 10 ரூபா 14 ரூபா, ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி விலை வந்து அதிகமாக இருக்கும். ரேட் வந்து 10 ரூபா 12 ரூபா அந்த ரேட். என்ன பொருள் தனித்தனியாக இருக்கும்? மசாலா, பட்டை, லவங்கெல்லாம் தனித்தனியாக இருக்கும். 10 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். 10 ரூபா 20 ரூபா 12 ரூபா அந்த ரேட்டில் இருக்கும். அதெல்லாம் அந்த ஒவ்வொரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா
அது அரைச்சி இப்போ நானும் அரைச்சதுலாம் ஒரு 6 மாதத்துக்கு எனக்கு வரும். நாங்கள் சின்ன ஃபேமிலினால எங்களுக்கு வருது. பட் பெரிய ஃபேமிலிக்குலாம் தாராளமாக 3 மாதம் வரும், அதுக்கு மேலேயே வரும். நான் வந்து வெளியே வச்சிருவேன், ஒரு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது காலியானதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத வந்து நான் எடுப்பேன். நல்லா சூப்பராகவே இருக்குது. இது ரொம்ப போடக்கூடாது, கரெக்டாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ரொம்ப அதிகம் போட்டால் அப்புறம் கசக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாய் தூள். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஸோ அதனால் பார்த்தே போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், அவ்வளோதான். புதினாவும் இந்த கொத்தமல்லியும் பாருங்கள் நல்லா சுருண்டு வதங்கி வந்துருக்கு. இந்த எண்ணெயிலே தான் மசாலா போடணும் அப்படின்ட்டு தான். இது கூட வந்து காஷ்மீர் ரெட் சில்லியும் கொஞ்சமாக போட்டுக்கலாம், கலருக்கு நல்லாயிருக்கும். ஸோ கலருக்கு நல்லாயிருக்கும், அதனால் அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூன் தான் இது. நல்லா இந்த எண்ணெயில் இந்த மசாலா இந்த வதங்கும் போது அந்த கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ரெட் கலரில். ஸோ அதனால் இப்போல்லாம் வந்து இப்படி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும், ஓகேவா? நல்லா வதங்கி வருது பாருங்கள் தக்காளி. ஸோ இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக இருக்குது தயிர், போதும். கரெக்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் தயிர். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டோன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 100 கிராம் வருமா? நீ போட்டது 25 கிராம் கூட வராது. ஏங்க இந்த பாக்கெட்டுக்கு 1/2 பாக்கெட் நான் போட்டிருக்கேன். அப்போ எவ்வளோ நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகேவா? கேர்டு வந்து அவங்க ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் போடுறது போடாததையும் நெசசிட்டி இருக்கு இல்லைன்னு சொல்லிக்கலாம். சும்மா நான் இவங்களை கலாய்ச்சிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாமா? ஸ்பெஷல் காமிக்கிறீங்களா? வீடியோவா ஃபோட்டோவா? வீடியோ தாங்க, அப்படியே ஃபோட்டோ. இது பார்த்தீங்களா, லெக் பீஸ். யாருக்குலாம் லெக் பீஸ் பிடிக்கும்? இது ஸ்பெஷல் லெக் பீஸை கடாயில் போட்டுடலாம். பிரியாணியில் போட்டாச்சு. இது கூடவே ஒரு 4 பீஸும் சாதா அந்த எலும்பு பீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் அதில் போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். வெயிட் டைப் போட்டுறேன். லெக் பீஸ் நிறைய பேர் பிடிக்கும். எங்கள் வீட்டிலலாம் லெக் பீஸ் வந்துச்சுன்னா என் தம்பி தங்கச்சி சண்டை போடுவாங்க. ஒரு பீஸ் மட்டும் வந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா 2 பீஸ் கரெக்டாக வாங்கிடுவாங்க. இப்போ வந்து யாழ்னி வந்திருக்கான், ஆனால் என் தங்கச்சி யாழ்னிக்கு தெரியாமல் வச்சு அவளுக்கு சாப்பிட்டுருவான். காமிச்சா அவள் கேட்டால் அவள் நிறைய வேஸ்ட் பண்ணுவாக்கா அப்படின்ட்டு. அவள் கேட்பா யாழ்னி, அம்மா நீ மட்டும் லெக் பீஸ் சாப்பிட்றோம், எனக்கு எங்கம்மா அப்படின்னு கேட்பா. ஸோ எல்லாருக்குமே லெக் பீஸ்னால் நல்லா பிடிக்கும். அதனால இன்றைக்கி லெக் பீஸ் பிரியாணி செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே, இது அப்படியே அந்த மசாலா வந்து கொஞ்சம் அதில் அப்படியே வேகட்டும். உப்பு போடல? உப்பு போடணும். நான் இப்போ பிரியாணிக்கு மொத்தமாகவே நான் உப்பு போட்டுடுறேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டாச்சு. அது கொஞ்சம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்க வேண்டியதான். பாசுமதி ரைஸ் வந்து ரொம்ப ஊற வைக்க வேண்டாம். நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைமில் ஊற வச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். வாசனை வருதாங்க? நான் அந்த பக்கம் இருக்குல்ல, இப்போ ஒன்றும் தெரியும். மசாலா இப்போ தானே போட்டிருக்கேன், இனிமேல் தான் அந்த ஃப்ளேவர் வரும். ஓகே, சிக்கன்
சிக்கன் வந்து ரொம்ப போட்டு குக் பண்ண வேண்டாம், அப்புறம் வந்து பிரியாணியில் வந்து பீஸ் கிடைக்காது, கூழ்குள்ளாயிடும். அதனால் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் போகவே போதும். இப்போ வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்புக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி. நான் இந்த கப்புக்கு தான் அரிசி எடுத்தேன், ஸோ இதுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொதி வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து உப்பு காரம் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேக போட்டாச்சு. இதையும் தண்ணி நல்லா வரணும், கொதிச்சிச்சு. நீ சொன்னது அதில் ரெக்கார்ட் ஆகலை. இந்த பக்கம் 65 இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுதான் பண்ணுவாங்க இவங்க. இந்த பக்கம் 65 ரெடி பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக இது நாங்கள் பிளானே பண்ணலை. ஏன்னா லெக் பீஸ் தனியாக தரமாட்டேன்ட்டாங்களாம். ஸோ அதனால இதையும் கொஞ்சம் வாங்கிட்டாங்க. போடும்போது மொத்தமாக போடாமல் 4 பீஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி. யூடியூப்ல வீடியோ எல்லாம் வந்து இந்த லாலிபப்புக்குன்னு தனியாலாம் வாங்குறாங்க. அப்போ அதெல்லாம் இது கொடுப்பாங்க. அது தனியாக வாங்குறது இல்லைம்மா, அவங்க டோட்டல் ஃபேமிலிக்கு மொத்தமாக வாங்குவாங்க. வாங்குறதுல டோட்டலாக வாங்குறதுல அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துப்பாங்க. லாலிபப் மட்டும் செய்ய முடியுமா? அதில் சிக்கன் கிரேவி செய்வாங்கள்ல, அப்போ அந்த சிக்கன் எங்கேருந்து வருது? மொத்தமாக இடப்பட்டு வாங்கி அரிசி ஆட் பண்ணிடலாம். நல்ல சுவையான கிறிஸ்பியான 65. மே மாதம் என் தம்பி தங்கச்சி எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்குள்ளே ராதா வந்து ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியும் ராதா ஊருக்கு போகிறாங்க. நான் முன்னாடியே வேறு கூப்பிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு வேறு அப்பப்போ ஏதாவது ஒன்று ஆகிடுச்சு. அதனால வீட்டுக்கு கூப்பிடவே இல்லை. அப்போ அந்த டைமில் தான் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுவோம் எல்லாரும் வரும்போது அப்படின்னு நினைச்சேன். சரி இது வேலைக்காவது அப்படி ஹோல் ஃபேமிலியும் நம்ம வாங்கி நம்ம என்ன சொன்ன நீ லாலிபப் செய்யணும்னா ஒரு ஆளுக்கு 2 பீஸ் வைக்கிறனால ஒரு பண்ண 10 அட்லீஸ்ட் ஒரு 10 லெக்காவது வேணும் நமக்கு. அரிசி ஆட் பண்ணிட்டேன். பக்கத்தில் பயமா இருக்கு. சரிக்கோண்ணா. ஆமாம், ஒரு நாள் லெக் பீஸ் எடுத்துச்சுல எனக்கு அம்மா. ஆமாம். இப்போ வந்து லெமன் பாதி லெமன் எடுத்துட்டேன். ஒரு பாதி வந்து நாங்கள் அது என்னது ஜூஸ் போட்டோம் இல்லையா, ஜூஸு அது போட்டு குடிச்சிட்டோம். பிரியாணி 60 நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ தான் இது வாசனை சூப்பராக தெரியுது. ஓகே, ஆக்சுவலாக 65 நாங்கள் இவ்வளோ பெருசாக வாங்க மாட்டோம், குட்டியாக தான் போடுவோம். நீங்கள் இந்த பிரியாணிக்கு நான் வாங்கினாலும் பெருசாக கொடுத்தாங்க, அதை அப்படியே நான் போட்டேன். ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் ஆட்டாலும் பரவாயில்ல, அதனால் 2-3 பீஸாக இருக்குன்னு ஒரு பீஸ் வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகே, 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிலாம் ரெடி ஆகிட்டே இருக்கு. ஆனால் சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இல்லைன்னா கார்னிஷ் பண்ணுமா போடணுமா? போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதான் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடு, ஹீட் தேவையில்லை. ஓகே, பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஓகே, தம் போடுறதுக்கு இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம். அதுக்கு கீழே வந்து தோசைக்கல் வச்சுட்டு, இந்த தோசைக்கல் வந்து நான் தம் போடுறதுனே வச்சுருக்கேன். என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ வச்சுட்டு மேலே இதை வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து இது புதினா இருக்கு இல்லையா, புதினா கொத்தமல்லி, அது வந்து மேலே கொஞ்சமாக தூவிக்கலாம். கொத்தமல்லியோட புதினா தான் என்கிட்ட நிறைய இருக்குது. மேலே சரி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தட்டை போட்டு மூடிட்டு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாமா? இது வந்து ஆப்ஷனல் தான், தேவை. நெய் நல்லா சாப்பிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்குங்க. இன்னும் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கேசரி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நான் வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் வாங்கியே தரல எனக்கு. ஸோ அதனால் அதை நான் ஆட் பண்ணலை. இப்போ தட்டை போட்டு மூடிட்டு மேலே வந்து இந்த
மாதிரி வெயிட்டாக ஏதாவது கல் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. தண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சா கூட இன்னும் சூப்பராக இருக்கும். வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருணும். சிம்மில் வச்சிடணும். எந்த அளவுக்கு முடியுமோ உங்கள் அடுப்பு அந்த அளவுக்கு சிம்மில் வச்சு 1/4 நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஹவர் திறக்கக்கூடாது. டோட்டலாக 1/2 மணி நேரம் தம்மிலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1/2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனி வந்து சாப்பிட வேண்டியதான். எப்படி பிரியாணி ரெடியாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வா, இப்போ தான் நான் ஓப்பனே பண்ணுறேனே. அதுக்கப்புறம் இங்கே 65 ரெடி. நெக்ஸ்ட்டு இங்கே ரைத்தா எல்லாமே ரெடி. நாங்கள் சாப்பிட வேண்டியது தான். வா, பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. நல்லா உதிரியாக அழகாக வந்திருக்கே. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள். நம்ம அதே போல் பிரியாணி ஒரு நல்லா வரலன்னு செய்யாமல் விட்டோம்னா அது நல்லா இருக்காது. தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு ஒவ்வொரு வாட்டி செய்யும்போது நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். நமக்கும் நல்லா செய்யறது நல்லா வரும். நானும் அப்படி தான் ஃபஸ்ட்டு செய்யும்போதுலாம் இந்த அளவுக்கு நான் டேஸ்ட்டாக செஞ்சது கிடையாது. இப்போ நல்லா வந்து உப்பு காரம்லாம் நான் ஃபஸ்ட் டைம் போட்டது தானே. அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை. டேஸ்ட்டு பார்க்க எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அதோடு விட்டாச்சு. செய்ய தான் பழகுமே நமக்கு. வரலன்னு விட்டுறாதீங்க, செஞ்சு பழகுங்க. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்றலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லெக் பீஸ் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 ரைத்தா வச்சு சூப்பராகவே சாப்பிட்டாச்சு. இன்னும் வாழை இலை இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் வாழை இலையை நாங்கள் மறந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து சரி ஓகே நமக்கு தான் தட்டு இருக்குல்ல வாழை இலை மாதிரி அப்படின்னு அதிலே வச்சு சாப்பிட்டுட்டோம். 2 பேருமே ஒன்றா உட்காந்து. சண்டேனா மோஸ்ட்லி அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே உட்காந்து சாப்பிட்ருவோம். ஸோ அவங்க எனக்கு என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் அந்த எலும்பு பீஸ் இந்த மாதிரிலாம் பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்தா ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு அதனால் அதை எடுத்து பார்த்து எது வேணும் எது வேண்டான்ட்டு எடுத்து வச்சிட்ருக்காங்க. இந்த சண்டே வந்து எங்களுக்கு இப்படி தான் சூப்பராக ரொம்ப ஸ்பெஷலான சண்டே தான். ஏன்னா லெக் பீஸ் போட்டு சூப்பராக பிரியாணி செஞ்சு நல்லாவே சாப்பிட்டோம். பிரியாணி அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். சின்னவங்கலேருந்து குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே பிடிக்கும். அதே போல் தான் எனக்கும் அதே தான். பிரியாணி அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சூப்பராக செஞ்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஏதோ எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நம்ம சேனல் வந்து 7000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.